வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சியா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் ஸ்பெஷல் மனசை விட்டு மோஸ்தட்டு இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினரா நம்மளோட நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துட்டு இருக்கிறாரு. சில்லுனொரு காதல் நெடுஞ்சாலை 10 தலை திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள். அவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. முதல் தலையா நம்ம கூட பேசக்கூடிய நபரா இருக்கக்கூடியவர் 10 தலை திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி ஜீவா. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து உங்களுடைய இந்த புத்தாண்டை? நான் வழக்கமா சொல்றதும் அவங்க எனக்கு வழக்கமா சொல்றதும் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆஸ் யூஷுவல். பட் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டிங் லாட். லெட்ஸ் see. இந்த வருஷம் பாத்துட்டோம்னா 10 தலை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து படங்கள் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டு அதுவுமா ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சில வார்த்தைகள். எனக்கு அந்த மாதிரி எந்த ரெசல்யூஷனும் எப்பவுமே கிடையாது. ஆமா, கோ வித் தி ஃப்ளோ மாதிரி தான் நானு. சோ அந்த டைம்ல என்ன தோணுதோ சரின்னு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. தவிர நோ ரெசல்யூஷன் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு புத்தாண்டு. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். நீங்களும் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க. அதுல முதலாவது கேட்கக்கூடியது என்னன்னா, இப்போ 10 தலை படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அந்த படம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? இதை பத்தி சில வார்த்தைகள். 10 தலை ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு டப்பிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும். டப்பிங் முடிஞ்ச உடனே இன்னொரு வீக் டைம்ல நான் ரமன் சாருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னுடைய இப்போதைக்கு இருக்க ப்ரையாரிட்டி. டே நைட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். நீங்களும் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க. தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி நேரில்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்புலையோடு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. இங்க எல்லாமே எப்பவுமே சம்மதுலுங்க. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் முதல் தலை சிறப்பு மனசை விட்டு மோஸ்தட்டு முதல் தலை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு 10 தலை திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள். மேலும் சில வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்க போறோம். உங்களுடைய முதல் திரைப்படம் சில்லுனொரு காதல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி நீங்க நிறைய இடத்துல ஷூட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணி எடுத்தீங்க? கோயம்புத்தூர் நம்ம தெருவா சுத்தி பொறுக்கிற இடம். கோயம்புத்தூர் நல்லா தெரியும். ஒன் ஆஃப் மை சொல்ல மாட்டேன், ஃபேவரட் சிட்டி. அதாவது எங்க போனாலும் நான் கோயம்புத்தூர் தான் என்னுடைய ரொம்ப இஷ்டமான ஒரு நகரம். இயற்கையாவே அது அமைஞ்சது. நான் கதை எழுதும் போதும் சில்லுனொரு காதல் பண்ணிட்டு இருக்கும் போது கோயம்புத்தூர்ல செட் பண்ணாதான் இந்த கதை சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அங்க செட் பண்ணேன். திரைப்படத்துக்கு சில்லுனொரு காதல் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க. காதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருக்கும்போது சில்லுனொரு காதல் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றதுக்கு காரணமா இருந்த விஷயங்கள் என்னவா இருந்தது? பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்திரிக்கும் போது அந்த டைட்டில் எனக்கு தோணுச்சு. அதுதான் அது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த ரூம்மேட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், ஷேர் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்கு டைட்டில் அப்படின்னாங்க. சில பேர் என்னடா அதுக்கு அதனாலே சில்லுதான், அது என்ன சில்லுன்னு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது கேமராமேன் ஆர்டி ராஜசேகர், அவரு என்னுடைய நல்ல நண்பரும் கூட. சோ அவர்கிட்ட நான் சொல்லும் போது அவர் சொன்னாரு, சில்லுன்னு காதல் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு. அப்ப சில்லு கிடையாது, அப்போ சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடமா போகுது. ஆனா அந்த டைட்டிலேயே பெரிய டிபேட் எல்லாம் வந்துச்சு. சில பேரு நல்லா இருக்குமாங்க, சில பேரு நல்லா இருந்தாங்க. இப்படி ஒரு நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது. ஈவன் சுத்தவே இந்த டைட்டில் அவ்வளவு கரெக்டா இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி அக்கோட ஏதாவது சவுண்ட் பண்ணுதா அப்படின்றது கூட அவரு கூட ஒரு சந்தேகம் இருக்கதான் இருந்தது. வாலி சார் தான் சொன்னாரு. வாலி சார் நான் சொன்னேன், டைட்டில் நீ ஏன் பிக்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டாரு. இல்லன்னு ஒரு காதல் பிக்ஸ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பர் டைட்டிலியா அப்படின்னாரு அவரு. நீங்க சூப்பர்னு சொல்றீங்களா சார்? ஆனா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் யாரெல்லாம் ஒத்துக்கிறதுல சொல்லு அப்படின்னாரு. நம்ம படத்தோட நாயகனே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் பேசுறேன் அப்படின்னு நான் பேசுறேன் சூர்யா கிட்ட சொல்லி அப்புறம் அவரு பேசினாரு சூர்யா கிட்ட. ரொம்ப நல்ல டைட்டில் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னுட்டு ஆரம்பத்துல ஒரு மிக்ஸ்டா அது இருந்ததுதான். பட் அதுக்கப்புறம் கேட்க அவரு ரொம்ப ரசிச்ச ஒரு டைட்டிலா அது மாறிடுச்சு. இன்னும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட நாங்க கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நேரில்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்புலையோடு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. இங்க எல்லாமே எப்பவுமே சம்மதுலுங்க. ஆல்
ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சியாக வரக்கூடிய முதல் தல 10 தல திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ரொம்பவும் அழகா தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் சில வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து நீங்க புத்தாண்டு அதுவுமா வந்து எங்க கிட்ட எஃப்எம் ரெயின்போல நீங்க உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ண போறீங்க. நாங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுல வந்து கேட்கக்கூடியது முக்கியமானது என்னன்னா, இந்த திரைத்துறை மீது வந்து காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் திரைத்துறை மீது காதல் வந்து நீங்க வந்து இப்போ உள்ளார வந்து இப்போ படங்கள் தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆசை எப்படி வந்தது? எதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பார்க்கா இருந்த விஷயங்கள் என்னவா இருந்தது? இருந்து எனக்கு ஒரு சினிமா மேல ஒரு மோகம், நடிகர்கள் மீது எனக்கு மோகம் கிடையாது. அது எல்லாருக்குமே பொதுவாகவே வர்றதுதான். நடிகர்கள் மேல மோகம், ஒரு படத்தை பார்த்தா இவங்க நல்லா இருக்காங்க பார்க்கணும் அப்படின்றது. நடிகர்களை தாண்டி எனக்கு வந்து அந்த படம் எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு அந்த வயசுல ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். 87 நாயகன், அதுதான் என்னோட ஒரு பயங்கரமான ஐ ஓப்பனர். நாயகன் படத்துக்கு முன்னாடி நான் வந்து டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ரஜினி சாரோட ஃபேன், பயங்கரமான ஒரு ரஜினி சாரோட ஃபேன். அவரோட ஒவ்வொரு படமும் முதல் நாள் முதல் ஷோ கண்டிப்பா, அதாவது நான் சொல்றேன் ஸ்கூல் டேஸ்ல சொல்றேன், ரொம்ப சின்ன வயசு போ 7th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். இந்த டைம்ல போயிட்டு நான் பயங்கரமான ஒரு ஃபேன் அப்படி சுத்திட்டு இருப்பேன். ஆனா நாயகன் படம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு பெருசா ஒரு ஓப்பன் அப்படியே மாறிச்சு. எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. சினிமா பாக்குற விஷயங்களே மாறி, இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் அப்படியே லைட்டா கமல் சார் ஃபேனா மாறுறேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் படமும் நான் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அது வரைக்கும் கமல் சார்னாலே பிடிக்காது. அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்த ஒரு ஆள் நானு. அதுக்கு பின்னாடி அவருடைய பழைய கமல் சார் நடிச்ச பழைய படங்கள் எல்லாம் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு அப்போ புதுசா தெரியுது. சோ அந்த மாதிரியான நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ எனக்கு நாயகன் எனக்கு மிகப்பெரிய ஐயோப்பர். அதுதான் வந்து நான் கண்டிப்பா திரைத்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தினது. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு மணி சார். மேலும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நேரிலாகவும் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்பிலையோடு. எப்பவும் என்போ கேளுங்க, எல்லாமே எப்பவுமே செம்ம தூளுங்க. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் முதல் தல புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சியா வந்துட்டு இருக்குது. 10 தல திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் சில வார்த்தைகள் கேட்கலாம். இப்போ வந்து சில்லுன்னு ஒரு காதல் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை, 10 தல, இந்த 3 படங்களுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இதற்கான காரணங்கள் ஏன்? இதனால நீங்க வந்து அது கொஞ்சம் தள்ளி படங்கள் வந்து வெளியேற்றீங்க. இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜிங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாதுங்க. இதுல ஹானஸ்டான ரீசன் என்னன்னு சொல்லணும்னா, என் மேலே நிறைய தவறு இருக்குங்க. சில்லுன்னு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய நடிகர்களையும் நிறைய தயாரிப்பாளர்களையும் வந்து நான் ஜென்ரலாவே சந்திப்பேன். இது என்னுடைய ஒரு இயல்புல ஒன்னாவே இருந்தது. முதல் படம் அது முடிச்ச பின்னாடி என்னை வந்து நீங்க தான் கூப்பிடும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பிற்போக்கான ஒரு ஆட்டிடியூட்ல நான் இருந்தேன் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு உண்மை. அதனால வந்து என்னன்னா, சரி அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி போய் சந்திக்கணும், அப்பதான் அது எந்த விஷயமும் சரியா நடக்கும். சோ எல்லாத்துக்கான ஒரு நேரம், அது பல காரணங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆட்டிடியூடா நான் கண்டுபிடிச்ச சில குறைகள் இருந்தது. சோ அதுவும் இந்த இடைப்பட்ட காரணத்துக்கு இடைவெளிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அது இல்லாம என்னோட 2வது படமா நான் ஆரம்பிச்சது வந்து ஏன் இப்படி மயக்கிறான்னு சில்லுன்னு காதல் முடிச்சு அடுத்த ஒரு படம் ஆரம்பிச்சேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த டைம்ல. பட் அவங்களுக்கு வேற சில படங்கள் ஏற்பட்ட நஷ்டங்களால இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாம அது முடங்கி. அது வந்து என்னுடைய ரொம்ப பர்சனலா நான் எடுத்துக்கிட்டேன் 2வது படத்தை. ஏன்னா நான் ரொம்ப ரசிச்சு செய்த படம். எல்லா பணியும் முடிந்து நிறைவடைந்த தருவாயில அந்த படத்தை வந்து வெளிவிட முடியாத ஒரு சூழல் ஆச்சு. அது என்னுடைய மனநிலையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி அது கொஞ்சம் இடைவெளி ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை, தெலுங்குல ஒரு படம், ஹிப்பின்னு ஒரு படம் பண்ணினேன். அதுக்கப்புறம் இப்போ 10 தல. சிறப்புங்க. மேலும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நேரில் உங்களுக்காகவும் ஒரு பாடலும் காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள் 103 பண்பிலையோடு. எப்பவும் என்போ கேளுங்க, இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளுங்க. ஆல்
ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சியா வந்துட்டு இருக்கும். முதல் தல நிகழ்ச்சியில நம்ம கூட 10 தல திரைப்படத்தோட இயக்குனர் திரு கிருஷ்ணா அவர்கள் இருக்கிறாரு. மேலும் சில வார்த்தைகள் நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். இந்த வருஷம் வந்து 10 தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. 10 தல அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அதே மாதிரி அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா எங்களுடைய ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக ஷேர் பண்ணுங்க. 10 தலனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ராவணன். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த படம். சிறப்பு. ஆனா ராவணனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அதை வந்து நம்ம யாருமே வந்து ஹைலைட் பண்ணி பார்த்தது இல்ல. அது கண்டிப்பா ராமாயணத்தை வந்து படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மாதிரி அவருடைய ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படிங்கறதும் நெகட்டிவ் சைடு ரெண்டையுமே சொல்லப்பட்ட படம் தான் இந்த படம். பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ற ஒரு இயல்பு எல்லா மனிதருக்குள்ளவே இருக்கிற ஒரு நல்லது கெட்டதுன்னு இருக்கும். அந்த நல்லது விஞ்சி நிக்குதா இல்ல கெட்டது விஞ்சி நிக்குதா அப்படின்றத பொறுத்துதான் அந்த மனிதனுடைய குவாலிட்டியை இடம் போடுவோம். ஒரு படம் தான் 10 தலை. கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவா நான் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எஸ்டிஆர் ஆகட்டும், கௌதம் கார்த்திக் ஆகட்டும், அப்கோர்ஸ் கௌதம் மேனன் தான் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு. அது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌதம் மேனன் சார் அவர் தான் நடிக்கிறாரு. எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து ஹார்ட் அண்ட் சோலா ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பிரியா பவானி சங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க, கலையரசன் நடிச்சிருக்காரு, நிறைய சந்தோஷ் சர்பேட்ட சந்தோஷ் இருக்காரு இல்லையா, அவரு நடிச்சிருக்காரு. மனுஷபுத்திரன், கவிஞர் மனுஷபுத்திரன் அவரு நடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல. நிறைய இந்த படத்தை வந்து என்கேஜிங்கா இருக்கணும், படத்தை வந்து தியேட்டர்ல என்னோட ஒரே டார்கெட்டா நான் நினைச்சு பண்ணிருக்கேன். அது எந்த தூரம் சக்சஸ் ஆகுதுன்றது வெளியே வரும்போது தான் தெரியும். யாரோட மொபைலையும் கொஞ்சம் பார்க்க விடாம செய்யணும் அப்படின்றது என்னோட கோல். மேலும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குங்க, தொடர்ந்து பேச போறோம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எல்லாமே எப்பவுமே சம்மதுலுங்க. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் ஸ்பெஷல் மனசை விட்டு மோஸ்தட்டு 10 தலை திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த புத்தாண்டு தினம் அதுவுமா உங்களுக்காக முதல் தலை நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வந்துட்டு இருக்குது. இப்ப மேலும் சில வார்த்தைகள் அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். ஏஆர் ரஹ்மானோட நீங்க கம்பெனி ஆயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி சில ஒரு காதல்ல பண்ணிருந்தீங்க. எப்படி அவர்கிட்ட நீங்க அவுட்புட் நீங்க கொடுக்குறீங்க, அதே மாதிரி அவுட் நீங்க எப்படி அவுட்புட் வாங்குறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வேவ் லென்த் இந்த மாதிரி இருக்குங்க. அவர் கூட மறுபடியும் ஒரு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததுங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளஸிங். ஏன்னா அவரோட இருக்கிற ஒவ்வொரு நேரமே வந்து என் வாழ்க்கையினுடைய மிகவும் பொன்னான காலங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் உண்மை. அது அவர் கூட இருக்கும்போது என்னால ஃபீல் பண்ண முடியும். பர்சனலாவே வந்து மிக உயரிய ஒரு ஆத்மாவோட நான் இப்ப இருக்கேன் அப்படின்றது எனக்கு உணர்த்தும். அது இது அவருடைய நேச்சர். அது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ரஹ்மான் சாரும் நானும் பேசும்போது ஒரு விஷயத்தான் 2 பேருமே நம்மளோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை வந்து நம்ம இதுல கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம அது வேற படம், இது வேற படம், இதுல எப்படி பண்றோமோ அதுல பண்ணுவோம், கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் அப்படின்றதுதான். 4 பாடல்கள் படத்துல இருக்கு. ரொம்ப நல்ல பாடல், அருமையா கொடுத்திருக்காரு. சிம்பு அவர் கூட நீங்க கம்பைன் ஆயிருக்கீங்க. அவரோட ஆக்டிங் நீங்க அவர்கிட்ட கொடுக்குற அவுட்புட் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி அவரு உங்களுக்கு கொடுக்குற இன்புட் எப்படி கொடுக்குறாரு? சிம்பு பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு நீண்டகால நண்பர்கள். ஆக்சுவலா நான் இந்த படத்துலதான் முதல் முறையா பழக்கம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜிவிஎம் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும் போது இருந்து எனக்கு ஒரு நல்ல பழக்கம், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு நடிகனா ஒரு கேரக்டர், அந்த ஏஜிஆர் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு என்ன ஹானஸ்டா செய்ய முடியுமோ அதை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. என்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சிருக்கேன். இந்த படத்துல சிம்பு நடிச்சிருக்கிறாரு, கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காங்க, ஜிவிஎம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்ககிட்ட எல்லாம் நீங்க அவுட்புட் வாங்கும் போது எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? அவங்க கிட்ட நீங்க சில விஷயங்கள் பார்த்தது வியந்தது என்ன மாதிரி இருந்தது? கௌதம் கார்த்திக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல கண்டிப்பா வந்து கௌதம் கார்த்திகுடைய தோற்றத்திலிருந்து எல்லாமே வந்து ஒரு சிரத்தையும் நிறைய ஒரு பிளானிங் ஒர்க்கும் இருக்கு. சோ அவரு அந்த கேரக்டருக்குள்ள உண்மையிலுமே உள்வாங்கி இந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே அவர் பண்ணியிருக்காரு. அதாவது எந்த இடத்துலயுமே ஒரு சின்னதா கூட அவருக்கு எந்த சந்தேகம் எப்ப வந்தாலும் உடனடியா வந்து அது ஷார்ட் இன்பிட்வீனா இருந்தா கூட டக்குன்னு நிறுத்திட்டு உடனே சார் இது நான் கரெக்டா நான் பண்றது ஐடியா தானே மைண்ட்ல வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு கரெக்டா கேட்டு அதை செய்வாரு. நிறைய சிரத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பா அவருடைய உழைப்பு வந்து இந்த படத்துல அசாத்தியமானது. அதுக்கு கண்டிப்பா மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஜிவிஎம் பத்தி சொல்லணும்னா அவரு என்னுடைய குருநாதர். ஒரு குருநாதர் வச்சு இயக்குறதுங்கிறது ஒரு
ஈஸியான வேலை இல்லை அப்படின்னு நினைச்சது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். என்னன்னா அது ரொம்ப இயல்பா போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன, நானும் யோசிச்சு பார்த்தேன் பின்னாடி. நம்ம ரொம்ப பயந்தமே, ஆனா ஒன்னும் இல்லையே. சோ என்னன்னா, நான் அசிஸ்டண்டா அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, பெனலே ஆகட்டும் இல்ல காக்காக இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆர்டிஸ்ட்காக ஒரு ஸ்டேஜிங்காக நாங்க நினைச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் பண்ணி யார் எந்த பொசிஷன் என்ன டயலாக் எங்க இருந்து பேசுவோம். அதுல மோஸ்ட்லி வந்து சாரும் நானும் தான் வந்து அந்த ஸ்டேஜிங் பேசுறது, அந்த டயலாக் எல்லாம் ஆக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அது இயல்பா எங்களுக்குள்ள எப்பவுமே அது ஒரு வரும். சோ அவரும் வந்து லைன்ஸ் டயலாக்ஸ் எல்லாமே மனப்படமா வச்சிருப்பாரு, நானும் மனப்படமா வச்சிருப்பேன். சோ 2 பேருமே அதோட இது வந்து அப்படியே இது செய்யற மாதிரியே திருப்பி இருந்தது தவிர அதை தாண்டி ஒன்னும் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி உண்மையிலையும் அவர் எப்படி டைரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சின்ன தயக்கம். அந்த தயக்கம் என்னையே அறியாம தானாவே உடைஞ்சு இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. அவர் இந்த படத்துல நடிக்க சம்மதிச்சதுதான் என்னுடைய மிகப்பெரிய வாய்ப்பா நான் கருதுறேன். மேலும் சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் 103 பண்பலையோடு. FM ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூளுங்க. ஆல் இண்டியா ரேடியோ FM ரெயின்போ 103 கோவையில் புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சி அவங்களுக்காக வந்தது. முதல் தல 10 தல திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ FM ரெயின்போ 103 கோவையில புத்தாண்டு தினத்துல நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்பவும் ஹாப்பியா இருந்துச்சு. எங்களுடைய இந்த மனசை விட்டு மவுஸ் தட்டுங்கிற நிகழ்ச்சி வாரம் தோறும் புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு புத்தாண்டு அதுவுமா இன்னைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பல்வேறு வகையான இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. இந்த 2023 உங்களை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. நீங்க எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நிச்சயமா எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான தருணம் தான் சொல்லுவேன். 2023 என்னுடைய முதல் இன்டர்வியூ உங்களோட ஆரம்பிச்சேன். போனாலே நமக்கு ஒரு பல வண்ணங்கள் இருக்கு. சோ அந்த 7 வண்ணங்களோட அதோட காம்பினேஷன் தான் எல்லா கலர்ஸும். சோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான நேம வந்து இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட ஸ்டார்ட் பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்கும் மிக சிறந்த வருடமா இருக்கணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை. ரெயின்போ பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 அனைவருக்கும் மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும். ஆல் இண்டியா ரேடியோ FM ரெயின்போ 103 கோவை நேயர்கள் இதுவரை கேட்டு தந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வந்தது. முதல் தல 10 தல திரைப்படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா அவர்களோட நேர்முகம் கேட்டீர்கள். மீண்டும் உங்களை புதன்கிழமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறிக்கொள்வது உங்களுடன் உங்கள் ஜீவா. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே.